என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் படிக்கிறேன். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. யாருக்கு? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற சில பாதை, தேவன் அனுமதிக்கிற சில பாதை, நாம் கடந்து போகிற இந்த பாதையில ஏன் எனக்கு தேவன் அனுமதித்தார் என்று புரிய முடியவில்லை, அறிய முடியவில்லை. அநேக நேரங்கள்ல ஏன் என் வாழ்க்கையில இதை கர்த்தர் கொடுத்தார்னு சொல்லி கேள்வி கேட்கிறோம், அதற்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க எப்போதும் ஒரு காரியத்தை தெளிவாக தெரிந்து அறிந்து வைத்திருக்க வேண்டும். தேவன் நன்மைக்கு ஏதுவாக இதை செய்கிறார். அல்லது இன்னைக்கு இங்கே சந்தித்து கொண்டிருக்கிற இந்த தீமையை நன்மையாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்ய நினைத்தார்கள். ஆனால் அந்த 50ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க தீமை செய்ய நினைத்தீர்கள். பாருங்க, யோசேப்பின் சகோதரர்கள் தீமை தான் செய்தாங்க, தீமையா தான் யோசேப்புக்கு கொடுத்தாங்க. ஆனா தீமையை ஆண்டவர் நன்மையாக மாற்றினார். நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தீமை இது எப்படி நன்மையா மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு தீமையை நன்மையாய் மாற்ற தேவனால் முடியும். ஆனால் நாம் நம் பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பிரியமானவர்களே, 3 காரியத்தை நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில யாரோ இழைத்த தீமை நன்மையாக மாற வேண்டும் என்றால், அல்லது நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற இந்த வேதனையான பாடு நிறைந்த இந்த பாதை நன்மையாக மாற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்வது? 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, நீங்க தீமையை சகித்து கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்க ஏன் அநியாயத்தை சகித்து கொள்வதில்லைன்றார். அநியாயமும் ஒரு விதமான தீமை தான். நமக்கு யாரோ இழைத்த அந்த அநியாயம், யாரோ நமக்கு செய்த அந்த அநியாயம் சில நேரம் நம்மளால தாங்க முடியல இல்லையா? எனக்கு அநியாயமா இப்படி பேசிட்டாங்க, அநியாயமா செஞ்சிட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் இது இழைக்கப்பட்ட அநியாயம். ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில சில அநியாயங்களை சந்தித்து உடைக்கப்பட்டு இருக்கலாம். உங்க நியாயம் எடுப்பட்டதை போல இருக்கலாம். யார்கிட்ட போய் என் நியாயத்தை சொல்லுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் இந்த வசனத்து மூலமா என்னோடு கூட ஆண்டவர் சில நாட்களுக்கு முன்பு பேசினார். 1 கொரிந்தியர் 6:7 நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? அநியாயத்தை சகிக்கிறதும் நஷ்டத்தை பொறுத்துக்கிறதும் அது வேதனை நிறைந்த காரியம், அது ரொம்ப வலி நிறைந்த காரியம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சில பெயின்ஃபுல்லான சில பாதையில் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, அது மாதிரி வழி நிறைந்த பாதையில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த தீமையை தேவன் நன்மையாக மாற்ற போகிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தீமையை சகித்து கொள்ளுங்கள். பரவாயில்ல, தீமையான வார்த்தையை, தீமையான மொழியை, தீமையான காரியத்தை உங்கள் மேலே பேசுகிறாங்களா? நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். தேவன் நன்மையாய் செய்வார். என் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் அப்படி நடந்திருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் தீமையாய் சொல்லப்பட்ட பேசப்பட்ட காரியங்கள், ஆனால் தேவன் நன்மையாக அதை மாற்றினார். ஆண்டவர் நல்லவர். ஒரு நாள் தேவன் யோசேப்பை உயர்த்தினார் தானே. யோசேப்பு பாருங்க, சகோதரர்கள் குழியில போடும்போது அழுது சகோதரர்கள் விற்கும் போது கதறி இருக்கலாம், ஒருவேளை மனம் உடைந்து போயிருக்கலாம். அநியாயமான குற்றச்சாட்டுகளை அவன் சந்தித்த போது அவனை சிறைச்சாலையில் போட்டாங்க இல்லையா? அப்போ என்னெல்லாம் அவனுக்கு விரோதமாக பேசியிருப்பாங்க, எப்படியெல்லாம் அவனை கூட வேலை பார்த்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, என்னப்பா ரொம்ப பக்தியாக நீ நடிச்சல அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் இவ்வளோ பெரிய வேதனையான பாதையில் சகித்து கொண்டான். அவனுக்கு தெரியும் கர்த்தர் இந்த தீமையை நன்மையாக மாற்றுவார். இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தீமையை சகித்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நான் படிக்கிறேன். 34ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நான் படிக்கிறேன். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். யாருக்கு?
யார் நமக்கு தீமை செஞ்சாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த தீமையை நன்மையா மாற்றுவார். தீமை தானே செஞ்ச, நான் உனக்கு என்ன செய்யறேன் பாருன்னு தீமைக்கு தீமை செய்யாதீங்க. யோசேப்பு அவன் சகோதரர்கள் செய்த தீமைக்கு நன்மை செய்தான் இல்லையா? அப்போ தீமைக்கு தீமை செய்யாதீங்க. முதலாவது தீமையை சகித்து கொள்ளுங்கள். ரெண்டாவது தீமைக்கு தீமை செய்யாதீங்க. மூன்றாவது அந்த தீமை நன்மையா மாறணுமா? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோபு இழப்பெல்லாம் சந்தித்து அங்கே ரொம்ப உடைக்கப்பட்டு கடைசியில் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு ஆறுதல் அவன் மனைவி தான். யோபுடைய மனைவி யோபுவை அங்கே உடைக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோபு சொல்கிற ஒரு வார்த்தை, 10ஆம் வசனம், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இங்க பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1:21 சொல்றாரு, கர்த்தருடைய கையில நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு யோபு எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றார். தீமையில ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுதான் நமக்கு கிடைத்த பாக்கியம். யோசித்து பாருங்க, பவுலும் சீலாவும் 2 பேரும் சிறைச்சாலையில் கர்த்தரை பாடி துதிச்சாங்கல்ல, எவ்வளோ பெரிய தீமை. இந்த தீமையில் பவுலாலையும் சீலாவாலையும் எப்படி துதிக்க முடிஞ்சது? அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் தவறு செய்கிறவர் அல்ல, ஏதோ ஒரு நன்மைக்காக தான் எங்களை கொண்டாந்து இந்த சிறைச்சாலையில் போட்டிருக்கிறார். இப்போ ஒரு நன்மை நடக்க போகிறது. இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை ஆண்டவர் தரப்போகிறார். இதில் ரொம்ப அழகாய் தெளிவாக இருந்தார்கள். அதனால தான் பவுலுடைய அந்த சிறைப்பட்ட அந்த அனுபவம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுல் வாழ்க்கையில் தேவன் அங்கே அவனை பயன்படுத்தினார். சிறைச்சாலைக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்லி கர்த்தருக்குள்ளே நடத்தி ஞானஸ்நானம் கொடுக்க தேவன் கிருபை செய்தார். அப்படின்னா இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் தீமையை யாரோ செஞ்சதுனால அவங்க மேலே கசப்போடு நீங்கள் வாழ்கிறீங்களா? தீமையை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிறதுனால நீங்கள் ஒரு வேளை விரக்தியில் இருக்கலாம். நான் திரும்ப தீமை செய்வேன் அப்படின்னு ஒரு நாள் பழி வாங்குவேன், இல்லை அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அதில் குளிர் காய்வேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? தூக்கி போடுங்க அது எல்லாத்தையும். பரவாயில்ல, தீமை பேசிட்டாங்களா, தீமை செஞ்சுட்டாங்களா, அவரிடத்துல அன்பு கூறுகிற உங்கள் வாழ்க்கையில தேவன் அந்த தீமையை நன்மையா மாற்றுவார். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய வேத பகுதியை குறித்து கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். சங்கீதம் 34:14. நம்ம யாருக்கும் தீமைக்கு தீமை சரி கட்ட வேண்டாம். நம்ம தீமையை விட்டுட்டு நன்மை செய்வோம். தேசத்தின் நன்மைகளை நம்ம ருசிக்க புசிக்க ஒரு நாள் நம்மளை தேவன் தீமை செய்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, தீமை எங்கள் வாழ்க்கையில் வந்தது நிமித்தமாய் நாங்கள் நிறைய நேரங்கள் தீங்கு செஞ்சவங்களுக்கு விரோதமாக மாறிடுறோம். அவங்க மேலே கசப்பு வருகிறது, அவங்கள எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆண்டவரே, சில நேரம் நாங்கள் முறுமுறுத்து விடுகிறோம், எங்களை மன்னியும். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி. யார் யாரெல்லாம் தீமையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க தீமையெல்லாம் நன்மையாக மாறுவதாக. ஆண்டவரே, அழைக்கப்பட்ட உங்கள் பிள்ளைங்க இது என் வாழ்க்கையில் நல்லதுக்கு தான் அப்படின்றத உணர்ந்து உமக்கு நன்றி சொல்ல கிருபத்தாரும். ஆண்டவரே, எந்த தீமையும் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை சிறுமைப்படுத்தி அல்லது எங்களை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, அதில் எங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்து அன்று எங்கள் வாழ்க்கையில் அந்த தீமையை நன்மையாக மாற்ற போகிறீங்க என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க பிள்ளைங்க இந்த நாளிலே வெற்றிகளையும் நன்மைகளையும் அனுபவிப்பார்களாக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி ஊழியங்களுக்காக, சமூக பணிகளுக்காக, வெற்றியின் ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ப்ரேயர் குரூப்பில் நீங்கள் சேர விரும்பினால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் என்னோட தொடர்பு கொண்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ப்ரேயர் வாரியர் குரூப்பில் எங்களை சேர்த்துருங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா உங்களை அதில் சேர்ப்போம். அதே போல் விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய சமூக பணிகளுக்கு நீங்கள் கொடுத்து உதவ முன்வரலாம். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை நம்முடைய பணிகளை அறிமுகப்படுத்துங்க. நீங்களும் வாங்க, நாம் இணைந்து ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுவோம். தேவன் மாத்திரம் மகிமைப்படுவாராக. God bless you.